தமிழர் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். இன்று நம்மோடு திராவிட முன்னேற்ற கழகத்தின் தேர்தல் பணிக்குழு மாநில செயலாளர் திரு இல புகழேந்தி இணைந்திருக்கிறார். வாருங்கள் அவரோடு பேசலாம். சார் வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். சார், இந்த என்கவுண்டர் விவகாரத்தில் நிறைய சந்தேகங்கள் இருக்கு அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி, சீமான் போன்றவர்கள்லாம் கேட்குறாங்க. எப்படி பார்க்குறீங்க? என்கவுண்டர் விவகாரத்துல போய் சந்தேகப்படுறது அப்படின்னாலே என்ன அர்த்தம்? இந்த அரசு எடுக்கின்ற எந்த நடவடிக்கையாக இருந்தாலும் அதுல சந்தேகப்படுறோம்னு ஒரு அறிக்கை குடுத்துற வேண்டியது. இவங்க 2 பேருக்கும் அதுதான் வேலை. இவர்களுக்கு எந்த விதத்துல என்ன சந்தேகத்த கண்டாங்க? அவன் ஒரு கொடூரமான அளவிற்கு பல்வேறு கொலை வழக்குகள் சம்பந்தப்பட்டவன். கொலை வழக்குகள் இப்பொழுது நிலுவையில் இருக்கு. இப்ப ஒரு 10, 15 நாட்களுக்குள் ஒரு பெரிய கட்சியினுடைய தலைவர கொலை செஞ்ச அந்த விவகாரமும் நாட்டு மக்களுக்கு தெரியும். எல்லாம் விசாரணையில் வந்திருக்கு. அவனை அழைச்சுக்கிட்டு போகும்பொழுது, அவன் பாத்ரூம் போகணும்னு சொல்லிட்டு, டாய்லெட் போகணும்னு சொல்லிட்டு இறங்கி போகிற காவல்துறையினர் இறங்கி போகும்போது, இவன் இறங்கி ஓடுறான். இறங்கி ஓடும்பொழுது தடுக்கிறதுக்கு போறாங்க. அப்ப இந்த சம்பவங்கள் நடக்குது. இதெல்லாம் முடிஞ்ச உடனே வேறு வழி இல்லாமல் அங்க ஒரு என்கவுண்டர் நடக்குதுன்ற ஒரு இது. ஆக இவங்க 2 பேரும் சொல்றத பார்த்தா, அப்போ என்கவுண்டர்ல செத்து போனவன் நல்லவன். அவன் நியாயவாதி. அவன்கிட்ட எல்லா உண்மையும் இருக்கு. அவன் தான் நல்லவனாச்சே. அந்த தர்மசீலன போய் நீங்க தொடலாமா? அப்படின்னு இந்த 2 பேரும் குதிக்கிறாங்க. காவல்துறையினர் எடுக்கிற நடவடிக்கைகளை தடுக்கிறதுக்கு பேசுறது. இன்னொரு தடவை என்ன பண்றது? சட்ட ஒழுங்கை சீர்குலைத்துக் கொண்டிருக்கிறார்கள். நீங்கள் என்ன நடவடிக்கை எடுத்தீங்கன்னு கேட்கறது. நடவடிக்கை எடுக்கிறதுக்காக அரசு ஒரு ஸ்டெப் வச்சா அதிலேயும் கேள்வி. ஆக இவர்கள் வேண்டுமென்றே தெரிந்தே கேள்வி கேட்கக்கூடிய ஒரு மனநோயாளிகள் மாதிரி ஆயிட்டாங்க. வேற ஒண்ணும் இதுல நாம சொல்றதுக்கு இல்ல. இல்லை, இதுக்கு முன்னாடி நிறைய சந்தேகங்கள் இருக்குன்னாங்க. இப்போ ஒரு விஷயத்தை எடுக்கிறீங்க, சிசிடிவி ஃபுட்டேஜ்லாம் வெளியாகிடுச்சு. அப்படி மறுபடியும் சந்தேகத்தை கிளப்புறது, அதை கிளியர் பண்ண வேண்டியது அரசினுடைய கடமை இல்லையா? என்ன கிளியர் பண்றது? நீங்க எதுக்கு வேணா சந்தேகம் கேட்பீங்களா? ஒரு வழக்கு விசாரணையில் இருக்கும்போது இவர்களுக்கெல்லாம் பதில் சொல்லிட்டு இருக்க முடியாது. அந்த விசாரணை என்பது காவல்துறை எடுக்கின்ற அந்த விசாரணை எங்க நீதிமன்றத்துல சப்மிட் பண்ணி அந்த வழக்கு நடத்தும் பொழுதுதான் அதெல்லாம் தெரியும். நீங்க எந்த நடவடிக்கையாக இருந்தாலும் இவங்களுக்கு சொல்லிடணும். இவங்களுக்கு என்ன இருக்கு? இப்ப இன்னைக்கு கேட்பாங்க, நாளைக்கு இதை விட்டுட்டு வேற ஒண்ணுக்கு போவாங்க. இவர்களை பற்றி எல்லாம் நாம் கவலைப்பட்டுக் கொண்டிருக்க முடியாது. ஆனால் உரிய நடவடிக்கை எடுக்குது காவல்துறைன்னு உலகத்துக்கு தெரியும். இப்போ நாட்டுல சட்ட ஒழுங்கை பாதுகாப்பதற்கு என்ன நடவடிக்கை எடுக்கிறாங்கன்னும் போது, உயர் காவல்துறை அதிகாரிகளை அழைத்து மாண்புமிகு முதல்வர் எங்களுடைய தலைவர் அண்ணன் தளபதி பேசியிருக்காரு. அப்படியெல்லாம் பேசுகின்ற பொழுது, உரிய நடவடிக்கை கவனமா பாருங்க. மக்களுக்கு எந்த தீங்கும் வந்துடக்கூடாது அப்படின்னு பார்த்தா, அந்த கொள்ளைக்காரனுடன் அந்த கொலைக்காரர்களுடன் சேர்ந்துகிட்டு சீமானும் எடப்பாடியும் பேசினா என்ன அர்த்தம்? தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கு சீரழிஞ்சிருச்சு அப்படின்ற வாதத்தை இன்னும் கூடுதலா முன்வைக்கிறாங்களே சார். சும்மா இதெல்லாம் எடுத்தா எடுத்தா ஏன் எடுத்த? நடவடிக்கை சம்பவம் நடந்தனா ஏன் சம்பவம் நடந்தது? எவனாவது போய் எவனாவது அடிச்சுக்கிட்டான், வெட்டிக்கிட்டான், குத்திக்கிட்டான்னா, உடனே ஏன் அவங்க குத்திக்கிட்டாங்க? ஏன் இவங்க வெட்டிக்கிட்டாங்க? அவங்க குடும்ப சண்டையில வெட்டுறான், இவங்களுடைய சமூக சண்டையில வெட்டுறான், இவர்களுக்குள் பிரச்சனைகள். இந்த 2 பேருமே தமிழ்நாட்டுல சட்ட ஒழுங்கை சீர்குலைக்க வேண்டும் என்று இவர்களுக்கு 2 பேருக்கும் பின்னால் இருக்கிற பாரதிய ஜனதாவுடைய திட்டப்படி அவங்க எழுதி கொடுக்கிற மாதிரி இவனுங்க பேசிக்கிட்டு இருக்கிறானுங்கன்ற சந்தேகம் பெரிய அளவுல இப்ப வந்திருக்கு. அதுல இன்னொரு பக்கம் சீமானுடைய பிரச்சனை. சீமானுடைய கருத்துக்கு கீதா ஜீவன் அமைச்சர் அவர்கள் பதில் கொடுக்குறாங்க. இது எப்படி புரிஞ்சுக்கிறது? சீமானா இருக்கட்டும், காமானா இருக்கட்டும், நமக்கு இல்ல. நீங்கள் சொல்லுகின்ற ஒன்றிற்கு சரியான பதிலை யார் வேண்டுமென்றாலும் சொல்லலாம். சொல்றதற்கு உரிமை இருக்கு. அப்ப சகோதரி, என்னுடைய சகோதரி தான் அவங்க. அந்த சகோதரிக்கு இவனுக்கு பதில் சொல்றதுக்கு அவங்களுக்கு தகுதி கிடையாதா? ஏன் பதில் சொல்லக்கூடாதா? பதில் சொல்றதுக்குரிய நிலையில அவங்க இல்லையா? அவங்களும் ஒரு அமைச்சர் மட்டுமல்ல, கழகத்தின் மிகப்பெரிய பொறுப்புல இருக்கிறவங்க. அவர்களுக்கு இவன் பேசுகிற பேச்சு, இவன் அதுவும் இல்லாம இந்த நபரு எங்களுடைய முத்தமிழறிஞர் தலைவர் கலைஞரை மிக மலிவாக, மிக கேவலமாக பாவி பய, சண்டாள பயன்னு எங்களுக்கு கோபம் வரக்கூடிய அளவிற்கு இந்த பாவி பய அப்படியெல்லாம் பேசியிருக்கான்னும் போது, சண்டாளத்தனம் என்பதை அவரு சொல்லலையா? இவர் சொல்லலையா? ஒரு தனி மனிதனை பார்த்து அந்த வார்த்தையை பயன்படுத்துவதும், பொதுவாக செய்கின்ற செயல்களுக்கு அந்த பெயரை சொல்வது என்பது கலோக்கியல் பேச்சு வழக்கில் இருக்கிறதெல்லாம் இவன் குழப்பி
தலைவர் மேல பழிய போட்டு இவன் என்னமோ பெரிய புத்திசாலி மாதிரி இவனை மாதிரி மலிவானவர்களை எங்கேயும் பார்க்க முடியாது. கலைஞர் என்ற மகத்தான மனிதன் மட்டும் இல்லை என்றால் இந்த தமிழ்நாட்டின் இன்றைய வளர்ச்சிக்கு அடித்தளமே கிடையாது. அவர்தான் முதலமைச்சராக வந்ததிலிருந்து அனைத்து துறைகளும் பிற்படுத்தப்பட்டோர் நலத்துறையாக இருந்தாலும் சரி, உயர்கல்வி துறையாக இருந்தாலும் சரி, தகவல் தொழில்நுட்ப துறையாக இருந்தாலும் சரி, துவக்கி வைத்தது தலைவர் கலைஞர் தான். தொழிலாளர் நலத்திற்காக செய்திருக்கிற திட்டங்கள், சட்டங்கள் இன்னைக்கு அவர் போட்ட சட்டங்களின் மூலமாக உட்கார்ந்துட்டு போக்குவரத்து துறையை அரசு துறையாக மாற்றியதே முத்தமிழறிஞர் கலைஞர் தான். தமிழை செம்மொழியாக கிளாசிக்கல் லாங்குவேஜ் செம்மொழியாக மாற்றுவதற்கு தமிழ் அறிஞர்கள் குரல் கொடுத்தார்கள். அதை சாதித்து காட்டிய தலைவர் கலைஞர் தான். பேக்வர்ட் கிளாஸ், மோஸ்ட் பேக்வர்ட் கிளாஸ் என்றெல்லாம் இவர்களுக்கு எல்லாத்தையும் செய்து கொடுத்து எல்லாம் நம்மை போன்ற மக்கள் வாழ்வதற்காக எல்லாத்தையும் நம்ம பிள்ளைகளுக்கு செய்து கொடுத்தார். மண்டல் கமிஷன் அறிக்கையை நிறைவேற்றி தீர வேண்டும் என்று சட்டமன்றத்தில் தீர்மானம் போட்ட கலைஞரை பார்த்து இந்த சீமான் என்ற மடையன் அவனுக்கு என்ன தெரியும்? அவன் என்ன பேசுறான் தெரியுமா? ஒரு தடவை கலைஞரை குறை சொல்லணுமா, கலைஞரை திட்டணுமா, அதுக்காக ஒரு தடவை பேசுறான். இந்த இடத்தில் முதலமைச்சராக நான் இருந்தால் இலங்கையின் மீது படையெடுத்து தமிழ் ஈழத்தை பெற்றுக் கொடுத்திருப்பேன். இந்த மாதிரி ஒரு பைத்தியக்கார லூசு பையில என்ன செய்வீங்க? ஒரு முதலமைச்சரின் அதிகாரம் என்னன்னு தெரியுமா? இந்தியன் கான்ஸ்டிடியூஷன் லாவுல ஸ்டேட் கவர்மெண்டினுடைய பவர் என்னன்னு தெரியுமா? தமிழ்நாடு போலீஸ் எடுத்துக்கிட்டு போய் படையெடுப்பாராம், படையெடுத்து ஈழத்தை பெற்று தருவாராம். அறியாமையில் இருக்கிற பாவம் நல்ல பிள்ளைங்க அறியாமையில் இருக்கிறான்ல, அவனுங்க கிட்ட கைத்தட்டல் வாங்குற மாதிரி பேசிட்டு போய்கிட்டு இருக்கிற ஒரு நாடக நடிகன். நல்லா எழுதி வசனம் வீட்டுல வந்து டயலாக் பேசி கண்ணாடிக்கு முன்னால் நடிச்சிட்டு வருவான். நடிச்சிட்டு வந்து அதே மாதிரிதான் பேசுவாராம் மேடையே. இப்படிப்பட்ட ஒரு ஆக்டரை இந்த நபரை பேசத்தான் செய்வாங்க. இப்ப சகோதரி கீதா ஜீவனுடைய அறிக்கையை எடுத்து பாருங்க. அந்த அறிக்கையில ஒவ்வொரு வரியும் எப்படி இருக்குன்னு எழுத்தாணி போல நல்ல பதிவு பண்ணி இருக்கிறாங்க. இந்த சீமானை பார்த்து அவங்க கேட்ட கேள்விகள் சரியான முறையில எல்லாத்துக்கும் நீ முன்னால பதில் சொல்ல முடியுமா? நீ எதுக்கு இதெல்லாம் கேட்கிற? நீ யாரு கேட்பதற்கு? அப்படின்னு அவனுடைய கதையெல்லாம் எடுத்து எல்லாத்தையுமே சொல்லி கேட்டு இறுதியாக ஒரு எச்சரிக்கை சொல்றாங்க. அது ரொம்ப முக்கியமானது. எங்களுடைய தலைவரின் கண் பார்வையில நாங்களாம் அடங்கி இருக்கிறோம். ஞாபகம் வச்சுக்க. இனிமே ஒழுங்கா அரசியல் பேசு. ஹெல்தி காம்படிஷன் என்பது போல ஆரோக்கியமான அரசியல் பண்றதுக்கு வா. அதை விட்டுட்டு ஒவ்வொருவரை பற்றி தலைவர்களை பற்றி என்ன தெரியுமா? யாரெல்லாம் திமுகவையும் திமுக தலைவர்களையும் பற்றி இப்படி பேசுறாங்களோ அவங்களுக்கெல்லாம் மாதம் மாதம் பாரதிய ஜனதா என்ற பாசிஸ்டுகள் பணம் கொடுக்குறாங்க. டெல்லியில இருந்து பணம் வந்துகிட்டு இருக்கு. அந்த பணத்தை வாங்கிட்டு இவன் திட்டுவான். 2 நாள் திட்டலன்னா ஏன் திட்டல அப்படின்னு அவன் திட்டுறானாம். அதுக்காக இவன் எதையாவது ஒண்ணு புடிச்சுக்கிட்டு கத்திக்கிட்டு கிடக்கிற கபோதி. எதுக்காக கோபம் வருதுன்னு கேட்டீங்கன்னா, முத்தமிழறிஞர் தலைவர் கலைஞருடைய அரசியல் வரலாறு, அவருடைய தமிழ், அவருடைய அறிவு, ஆற்றல், கால் தூசி கூட இல்ல. அவர் செருப்புல ஒட்டி இருக்கிற தூசிக்கு கூட இந்த ஈடாக மாட்டான். இவன் போய் அவரை பேசுறது. அவர் மறைந்தார். மறைந்தார் என்றால் தமிழாக வாழ்கிறார். உருவமாக இல்ல. நீ அடுத்த கதைக்கு வா. வந்து பேசி பாரு. அதை விட்டுட்டு ஆரோக்கியமான அரசியல் பண்றதை விட்டுட்டு இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்கிறது காரணம் அந்த கூலிக்கு, அந்த கைக்கூலி அவனுங்க குடுக்குற காசுக்காக கத்தின்னு கிடக்குது. வேற ஒண்ணு. அமைச்சர் கீதா ஜீவன் இது வரைக்கும் எந்த இடத்துலையும் அரசியல் சார்ந்த கருத்துக்கள்லாம் சொல்லி பெரிய அளவுக்கு பார்த்ததில்லை. இப்போ சீமானுக்கு கீதா ஜீவன் பதில் கொடுக்குறாங்க அப்படின்னா அந்த சமூகத்தை சார்ந்தவர் அப்படின்ற வகையில் திமுக தலைமை இப்படி அறிவுறுத்ததா? ஏற்கனவே ராமதாஸ் எதுவும் பேசுனா துரைமுருகன் அப்படிதான் கொடுப்பாரு அப்படின்னு சொல்லுவாங்க. அது மாதிரி இந்த ஒரு வேலையில் இறங்கிடுச்சா திமுக அப்படின்னு கேட்குறாங்க. இப்ப அதுல என்ன தப்பு? அதுல என்ன தவறு? அவர்களுக்கு கோபம் வரக்கூடிய அளவிற்கு தலைவரை அளவு கடந்து தாக்கி வச்சிருக்கான். இவனுடைய வரலாறு, இவனுடைய ஹிஸ்டரி அவங்களுக்கு சவுத்துல அவங்க இருக்காங்க தென்பகுதியில. அவங்களுக்கு எல்லாமே தெரியும். தெரியுன்றதுனாலே அவங்க தெளிவா, மிக தெளிவா இந்த பதில குடுக்குறாங்க. அதுல எந்த விதமான இதுவும் கிடையாது. பதில்ல நீ என்ன பதில் சொல்ற? நீ என்ன முடிவெடுக்கிற? அதை சொல்லு. அதை விட்டுட்டு சீமானே வேற கதைக்கு போறதுக்கு இப்ப பாத்துக்கிட்டு நுழைஞ்சுக்கிட்டு கிடக்குறாப்புல. நான் தான் சொன்னேனே 2 நாளைக்கு ஒரு தடவை பணம் வரும். பணம் வந்தா அன்னைக்கு திட்டணும். திமுகவை திட்டணும். வேற ஒண்ணும் இல்ல. திமுகனா பெரியாரை திட்டணும், அண்ணாவை திட்டணும், கலைஞரை திட்டணும், தளபதியை திட்டணும், ஏன் தம்பி உதயாவையும் திட்டணும்ன்ற மாதிரி ஒரு லைனை வச்சுக்கிட்டு திட்டி தீக்கிற சீமானுக்கு எந்த விதத்திலும் எந்த யோகிதையும் தகுதியோ தரமோ கொஞ்சம் கூட கிடையாது. காசுக்கு கத்துற ஆளு. இதுல சகோதரி கீதா ஜீவன் அவர்கள் சொல்லியிருக்காங்கன்னா
அவர்கள் மனசு புண்பட்டு இருக்கு. தலைவர் கலைஞரை பார்த்து இவ்வளவு கேவலமா பேசுறான்னு அவங்க வேகமாக அந்த அறிக்கையை குடுத்திருக்காங்க. அது உணர்வின் வெளிப்பாடு. கோபத்தினுடைய அடையாளம். வேற ஒண்ணும் இப்ப சாட்டை துரைமுருகன் ஒரு பாட்டு பாடுறாரு. அது பாடலினுடைய கருத்து அப்படின்றாங்க. அதுக்கு புடிச்சு அரெஸ்ட் பண்ணி உள்ள போடலாமா? நீங்க ஒண்ணு ஒண்ணா எல்லாத்தையும் ஏன் போடணும்? ஏன் இவன பிடிக்கணும்? ஏன் அவன பிடிக்கணும்னு விட்டா, தொடர்ந்து இந்த சாட்டை கீட்டை எல்லாம் இதே வேல. இந்த ஒரு பாட்டுக்குன்னு இல்ல. தொடர்ந்து பிரச்சனைகளாக, சட்டத்திற்கு புறம்பாக, தனிப்பட்ட முறையிலே தாக்குதல், எல்லாவற்றையும் கேவலமாக, இழிவாக இதே வேலை செஞ்சுட்டு இருக்கும்போது, ஒரு முறை ஒரு வழக்க போட்டு உள்ள தான் தள்ளுவாங்க. அப்படி தள்ளனா கூட இது வெளியில வந்து அடங்காது. அடங்காததுக்கு நான் சொன்னது தான் காரணம். வெறும் கூலி வாங்கிட்டு பேசுற ஆட்களுக்கு போய் என்ன பண்றது? ஆனால் நடவடிக்கை என்பது எல்லா நேரத்திலும் நடவடிக்கை எடுக்கக்கூடாது அப்படின்னு இல்ல. சட்டப்படி நடவடிக்கை எடுக்கப்படும். இனி கடுமையாகவே நடவடிக்கை எடுக்கப்படும் என்பதற்கு இது ஒரு அடையாளம். சாட்டை துரைமுருகன் அப்படி ஒரு பாட்டு பாடுறாரு. சீமான் பதில் கொடுத்து பிரஸ் மீட் வைக்கிறாரு. சாட்டை துரைமுருகன கைது பண்றீங்களா? நான் பாடுறேன் கைது பண்ணுங்கன்ட்டு அவரே பாடுறாரு. இது திமிரு, கொழுப்பு, ஆணவம், அகந்தை. தன்னை தொடணுமா? தன்னை இழுத்துன்னு போணுமா? தான் பெரிய கதாநாயகன் ஆவணுமா? சும்மா இதெல்லாம் வந்து எப்படின்னு கேட்டீங்கன்னா, எங்கேயாவது ஒரு இடத்துல நின்னு எவனோ ஒரு பைத்தியம் கத்திக்கிட்டு இருப்பான். அந்த பைத்தியத்த சுத்தி 10 பேர் வேடிக்கை பார்க்கும்போது, கும்பல் அதிகமாச்சுன்னா இன்னும் பைத்தியம் கத்தும். கும்பல்லாம் போயிட்டோம்னா, ஐய்யயோ! யாருமே இல்லையேன்னு சொல்லிட்டு, கும்பல் இருக்கிற இடத்துல போய் கத்துவானுங்க. அந்த மாரி ஒரு பைத்தியக்காரன். நாம் தமிழரை எதிர்த்து திமுக ரொம்ப போராடுதோ? இப்போ தென் மாவட்டத்துல ஒரு இடத்துல போராட்டம்லாம் அறிவிச்சிருக்காங்க. போராட்டம்லாம் பண்றாங்க சீமானுக்காக. ரொம்ப நாம் தமிழர் கட்சி பெருசா வளர்ந்துருச்சோ? பாவம். அந்த சீமான விடுங்க. சீமான நம்பி இருக்கக்கூடிய தோழர்கள நாம வந்து ரொம்ப பாவமா பார்க்கிறோம். அதுல வந்து எந்த அர்த்தமும் கிடையாது. எந்த விதமான ஒரு அரசியல் உணர்வுகளோ, இல்ல சமூக நீதி நம்முடைய மக்களுக்காக, இந்த சமுதாயத்திற்காக, இந்த மண்ணுக்காக, நாட்டுக்காக எதுவுமே கிடையாது. சீமானால் எதுவும் செய்யவும் முடியாது. சீமானுக்கு அந்த எண்ணமும் கிடையாது. வாங்குற காசுக்கு கத்துறாப்புல, பொழைக்கிறாப்புல. அவ்வளவுதான். அவர நம்பி, அந்த பேச்ச நம்பி கொஞ்சம் பேர் ஏமாந்துகிட்டு இருக்கிறாங்க என்பதுதான் நம்முடைய வருத்தம். அது வளருது, கிளறுதுன்னு இல்ல. இது யாரு நாம் தமிழரு? இந்த நாம் தமிழர் என்ற பேரு எப்போ வந்தது? யார் வச்சுக்கிட்டு வந்தது? மறைந்த மரியாதைக்குரிய பெரியவர் சீபா ஆதித்தனார் அவர்கள் நாம் தமிழர் வச்சிருந்தாங்க. அதே மாரி சிலம்பு செல்வர் மாப்போசியும் அந்த தமிழ் தேசியம்னு பேசிட்டு இருந்தாங்க. ஆனா மாபெரும் அந்த தலைவர்கள் திராவிட இயக்கத்தை அவர்கள் எதிர்த்து பேசிக் கொண்டிருந்தாலும் கூட, அவர்களே ஒரு முடிவெடுத்து அண்ணாவோடும், முத்தமிழறிஞர் கலைஞரோடும் இணைந்து நின்று பணியாற்றியதை உலகம் பார்த்தது. அப்படிப்பட்ட பெரிய பெரிய ஆட்களுக்கே, பெரிய பெரிய சிந்தனையாளர்களுக்கே, தலைவர்களுக்கே என்னான்னு உண்மை தெரியும். இந்த நபர் அது அல்ல. காசுக்கு, கூலிக்கு மாரடிக்கிற ஒரு ஆளு. அவ்வளவுதான். மீண்டும் கர்நாடகா தண்ணி தர மாட்டேங்குது. இந்த முறை அவங்க கூட்டணி ஆட்சி தானே இருக்கு. இப்பயும் வாங்க முடியலையா? அரசு வேறு, அரசியல் வேறு. 2த்தையும் எப்பொழுதும் குழப்பிக்கவே கூடாது. முதல்ல அந்த பார்வை தெளிவா இருக்கணும். ஒரு அரசு, ஒரு அரசியல். அரசியல்ல நமக்கு கூட்டணி இருக்கலாம். ஆனால் அரசு என்கின்ற போது அவர்கள் கர்நாடகம், நாம தமிழ்நாடு. நம்முடைய சட்டப்படி நாம போரிடுறோம். அவங்க சட்டப்படி அதுக்கு பதில் சொல்லிட்டு வந்த அரசு. சட்டப்படி நாம வந்து ஆணையம் அமைக்கிறதுக்கு நாம தான் இது பண்ணி கேட்டு ஆணையத்த அமைச்சோம். இன்னைக்கு இங்க ஒரு 420 மலைன்னு ஒரு மலை ஒண்ணு தெரியுதுல்ல. தினசரி ஒரு இடத்துல கத்திக்கின்னு. இந்த பாஜகவுடைய மாநில தலைவர் எஸ்.வி. சேகர் தான் சொல்லுவாப்புல. இவன் எப்பதான் ஒழிகிறானோ அப்பதாங்க எங்க கட்சி நல்லா இருக்கும்னு. எஸ்.வி. சேகரால் ஒழிக்கப்பட வேண்டும் என்று குறிப்பிட்டு காட்டப்படுகிற மிஸ்டர் அண்ணாமலை. அந்த அண்ணாமலை கத்துற கத்து இப்ப காவிரி அந்த இது ஆணையம் ஒண்ணு தெரியுமா? இந்த ஆணையத்தை அமைப்பதற்காக நாமெல்லாம் போராடி வருகின்ற பொழுது, கர்நாடக அரசு, பிஜேபி அரசு, ஒன்றியத்துல பிஜேபி அரசு 2மே எதிர்த்தது. சுப்ரீம் கோர்ட்டுக்கு கேஸ் போச்சு. அங்கேயும் அந்த 2 பேரும் நம்மள எதிர்த்து தான் போட்டாங்க. பிறகு சுப்ரீம் கோர்ட் நமக்கு தீர்ப்பு கொடுத்தவுடன் ஆணையத்தை அமைக்க உத்தரவு போட்டது. உத்தரவு போட்டதுக்கு பிறகும் ஆணையத்தை அமைக்காம காலம் தள்ளினார்கள். அப்பல்லாம் இந்த 420 மேல அண்ணாமலை கர்நாடகத்துல வேலை செஞ்சுக்கிட்டு, கர்நாடகம் செய்வது, கன்னட அரசு செய்வது சரிதான் என்று குரல் கொடுத்துக் கொண்டிருந்தவன். இந்த 420 அண்ணாமலை. கர்நாடக அரசுக்கு அன்னைக்கு பதவியில இருக்கும்போதே இவர் பேட்டி குடுக்குறாரு. எங்க தமிழ்நாட்டுக்குன்னு இல்ல. அதுல நியாயம் கிடையாது அப்படின்னு பேசினவன் தான் இந்த அண்ணாமலை. இஷ்டத்துக்கு இருக்கிற இடத்துக்கு ஏற்ற மாரி நாடகம் நடிக்கிற மாரி பேசக்கூடிய ஒரு ஆளு.
அன்னைக்கு பேசிய அந்த ஆளு பிறகு நாம போராடி அந்த ஆணையத்தின் மூலமான தீர்ப்பின்படி தண்ணியை திறந்து வைக்கணும்னு வாங்கணும். இன்னைக்கு எந்த அளவுக்கு திறக்கணும், நாங்க இவ்வளவுதான் திறப்போம், இவ்வளவு திறக்க முடியாது, இவ்வளவுதான் எங்களால் கொடுக்க முடியும் அப்படின்ற பேச்சுவார்த்தைகள்ல இருக்கு. ஆணையம் நாம ஆணையத்துல குரல் கொடுக்கிறோம், முடிவு எடுக்க. நிச்சயமாங்க சார். நிறைய விஷயங்களை பகிர்ந்து கொண்டீங்க. நன்றிங்க சார். அனைவருக்கும் என்னுடைய வணக்கம். நன்றி.